ஹே guys, வெல்கம் டு த சேனல். நான் இன்னைக்கு உங்களுக்கு ரோலண்ட் SPD20 ப்ரோவோட ரிவ்யூ கொடுக்க போகிறேன். இது என் ஃப்ரெண்டுக்கு நான் வாங்கியிருக்கிறேன் இந்த பேடை. இந்த பேடில் டோன் செட் பண்ண சொல்லி தந்திருக்காங்க. இந்த பேடில் நான் டோன் செட் பண்ணிட்டேன். இந்த டோன் செட் பண்ண போச்சில் இதை நான் யூஸ் பண்ண போச்சில் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த பேடை நான் 1 வீக்காக கையில் வச்சுருக்கிறேன். இந்த பேட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் ஃபஸ்ட்டு SPD20 தான் யூஸ் பண்ணேன் 2013. அதை வந்து நான் ஒரு 2016 சேல் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் வந்து SPD20X வாங்கி கொடுத்துருக்கேன். பட் அதோடைய பில்ட் குவாலிட்டி எனக்கு அந்தளவுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை, என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன். அண்ட் அதில் நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்துக்கிட்டே இருந்துச்சு. இதை பார்த்தீங்கன்னா, இதை வந்து கையில் தொடம்புச்சுல ரொம்ப சாலிடாக இருக்குது. இதோடைய டெக்ஸ்சராக இருக்கட்டும், அண்ட் இதை நம்ம ஹோல்ட் பண்ணிருக்கும் ஒரு வெயிட்டு, இது வந்து அப்படியே கிட்டத்தட்ட ஒரு SPD20 ஹோல்ட் பண்ண மாதிரி இருக்குது. அதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரிகர்ஸ் எல்லாமே செப்பரேட் பண்ணிட்டாங்க. இந்த ட்ரிகர்ஸ் எல்லாமே 20ல் மெயினாக யூசர்ஸ்க்கு வர்ற பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா, டோன் கிராஸ் ஆகும். அதாவது நம்ம கொஞ்சம் கார்னர்ஸ்லாம் ப்ளே பண்ணோம் அப்படின்னா டோன் கிராஸ் ஆகும். இதில் வந்து அந்த மாதிரி ப்ராப்ளம் வரதுக்கு சான்ஸ் கிடையாது. ஏன்னா இதில் இருக்கிற ட்ரிகர்ஸ் எல்லாத்தையுமே தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணிட்டாங்க. இதில் வந்து ஓவராலாக மெனு ஆப்ஷன்ஸ் இது எல்லாமே ரொம்ப காமனாக இருக்கிறது தான். நம்ம எஃபெக்ட்ஸ்லாம் நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். அதோடைய எஃபெக்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்குது. ரொம்ப பர்டிகுலராக நான் பேச வேண்டிய விஷயம் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, டோன் வந்து ரொம்பவும் சாலிடாக நிறைய ப்ராக்ரஸ் பண்ணியிருக்குது, நல்லா தெரியுது. நிறைய கிக்ஸ்லாம் ரொம்ப சாலிடாக டைட்டாக இருக்குது. அதை கேட்குறதுக்கே நல்ல ஃபீல் இருக்குது. அண்ட் டிகே இதோடைய சஸ்டெயின் வந்து நல்லா க்ளீனாக இருக்குது, ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம 20 வந்து ஓகே, அது வந்து நல்லா இருக்குது. ஸ்டில் அதோடைய டோன்ஸை லைக் பண்ணுற பீப்புள்ஸ் இருந்துகிட்டு இருக்காங்க. நிறைய 90s 80s உள்ளவங்க அதோடைய சவுண்டிங் இன்னும் லைக் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது சூப்பர். நான் வந்து 20 குறை சொல்ல. அது வந்து ஒரு நல்ல சாலிடான பேட். அதோடைய மிடி சென்சிட்டிவ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்ட் 20 ப்ரோ வந்து தாறுமாறாக இருக்குது, சொல்லவே வேண்டாம். இப்போதைக்கு இருக்கிறதுல ஒரு வந்து ஸ்டாண்டலோனாக வச்சு நம்ம ப்ளே பண்ணுற பேடில் DTX வந்து சாம்பிளிங் பேடு. நான் இதோட கம்பேர் பண்ணல. அதோடைய சவுண்டிங் அதோடைய யூட்டிலிட்டி நம்மளுக்கு வேறு. அண்ட் ரோலண்டில் SPD20 ப்ரோ வந்து தரமாக இருக்குது, ரொம்ப தரமாக இருக்குது. நான் வந்து டோன் செட் பண்ண போச்சுல எனக்கு வந்து சவுண்டிங்லாம் ரொம்ப க்ளீனாக, நாய்ஸ் இல்லாமல், அண்டு நம்ம வந்து நல்ல ஹை குவாலிட்டி டோன் கேட்கும் போச்சுல ஒரு ப்ளசண்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி ப்ளசண்ட்டாக இருக்குது. அண்ட் அதுக்கப்புறம் எடிட் மெனு இது எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது. நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. ஒவ்வொரு லேயர்ஸ் அந்த செலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப அழகாக, ஒவ்வொரு நம்மளுடைய மெனுஸ் எல்லாத்தையும் ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி, சிஸ்டம்க்குரிய மெனு இங்கே, அண்ட் எஃபெக்ட்ஸ் உரியது, மற்ற விஷயங்கள், ஓவராலாக நம்ம ப்ளே பண்ணுற ஏரியா, தென் நம்மளுடைய அட்ஜஸ்ட்மெண்ட், இந்த மாதிரி ஏரியா எல்லாமே ஸ்ப்ளிட் பண்ணி அழகாக கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த மெனு வந்து ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணுறதுல ரோலண்டை அடிச்சுக்கிடவே முடியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு யமஹா யூசர்ஸ்க்கு அந்த இன்னுமே மெனு வந்து அந்தளவுக்கு கிளியராக மைண்டில் இருக்காது. யமஹா மெனு கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் தான், கொஞ்சம் டக்குலாம் புரியாது. அது ரொம்ப பெரிய மெனு சிஸ்டம். பட் அதில் இருக்கிற ஸ்க்ரீன் வந்து ரொம்ப குட்டியான ஸ்க்ரீன். அதனால நம்மளால் அதை வந்து மெமரைஸ் பண்ணுறதுங்கிறது கொஞ்சம் டஃப்பான விஷயம் தான். பட் அது முடியாதுன்னெலாம் கிடையாது. எனக்கு வந்து அதில் இருக்கிற மெனு வந்து ஆல்மோஸ்ட் நல்லாவே தெரியும். இந்த பேடை வந்து நான் டோன் செட் பண்ணி கொடுத்துடணும். நான் வாங்கினேன், அவங்களுக்காக வாங்கிட்டு டோன் செட் பண்ணி கொடுக்கணுங்கிறது தான் ஐடியா. பட் இந்த பேடை நான் டோன் செட் பண்ண எனக்கு இந்த பேடுடைய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணணும்னு சொல்லிட்டு தோணிடுச்சு. ஏன்னா சவுண்டு அவ்வளோ கிளியராக இருக்குது. ஒரு சில கிக்கெலாம் அந்த 39, 38 இருக்கிற கிக்கெலாம் அவ்வளோ ஸ்ட்ராங்காக, பஞ்சியாக, டைட்டாக இருக்குது கேட்குறதுக்கு. சைட் ஸ்டிக்ஸ்லாம் ரொம்ப சூப்பராக கொண்டு வந்துட்டாங்க. அப்புறம் நம்மளுக்கு தும்பாவுடைய சவுண்டிங்ஸு, கஹூனுடைய சவுண்டிங்கு, அதாவது SPD20ல் வந்து எல்லில் வந்து கொஞ்சம் விஷயம் இருக்குல்ல, அதை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இன்னும் டோன்ஸ் நிறைய கொடுத்துருக்காங்க. இந்தியன் மிருதங்கம்லாம் சூப்பராக இருக்குது. எப்படி சொல்கிறதுனா, அந்த சாப்பு தட்டுறதுலாம் அவ்வளோ அழகாக இருக்குது. அதில் என்னென்ன டோன்ஸ்லாம் இருக்குமோ அந்த எல்லா டோனையும் கொடுத்துருக்காங்க. ஒரு டோன் மிஸ் ஆகிருக்கு, ஒரு டோன் இல்லை அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் எல்லா டோனும் கொடுத்துருக்காங்க. ஒரே ஒரு ட்ராபேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தவில் வந்து பர்ஃபெக்டான தவில் அப்படின்னு ஒன்று இல்லை. அதை அவங்க கொடுத்துருக்கணும். தவில் வந்து ரொம்ப முக்கியமான இன்ஸ்ட்ருமெண்ட் தான். பட் அது ஏன் இன்னும் இன்க்ளூட் பண்ணாமல் இருக்காங்கன்னு தெரியல. பட் ஓவராலாக ஓகே. இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த பாங்க்ராவுடைய டோல் அதுவும் கொடுத்துருக்கலாம். அதெல்லாம் இன்னும் நல்லா கேட்குறதுக்கு லைவாக இருக்கும். அதெல்லாம் ரொம்ப எனர்ஜெட்டிக்கான டோன். அதெல்லாம் ஏன் மிஸ் ஆகிருக்குன்னு தெரியல. மற்றபடி இந்த ரோலண்ட் SPD20 ப்ரோ ஒரு ஸ்டாண்டலோன் பேட். அதாவது இதுக்குள்ளே இன்பில்டாக டோன்ஸ் இருக்குது. அதனால் இதில் இருக்கிற டோன்ஸை வச்சு நீங்கள் ரொம்ப சூப்பரான ஷோஸ் பண்ணலாம். நல்லா அழகாக இருக்குது சவுண்டு கேட்குறதுக்கு. ஸோ
ஸோ இந்த மாதிரி ஒரு பேடு எனக்கு போதும் அப்படின்னா நீங்கள் ரோலண்ட் SPD20 ப்ரோ போகிறதுல தப்பே கிடையாது. நான் கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது. ஏன்னா இது உள்ளே இருக்கிற டோனும் சரி, இதோடைய பில்ட் குவாலிட்டி என்னென்னா ஒரு ஒரு பொருளை நம்ம கையில் எடுக்கும் போச்சுல அதோடைய சாலிடாக அது இருக்கணும். நம்ம வந்து கொண்டு போகும்போச்சுலேயும் சரி அண்ட் அதை நம்ம ஹேண்டில் பண்ணும்போது நம்மளுக்கு நல்லா இருக்கும். என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் SPD20X அந்தளவுக்கு நல்லா தான். அது ஒரு மாதிரி கூடுமா இருக்கும். அதை ஹேண்டில் பண்ணும்போதுலே ஒரு 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 சாலிடான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை ஹேண்டில் பண்ண மாதிரி எனக்கு பர்சனலாக இது கிடையாது. நீங்கள் SPD20 ப்ரோ போகிறீங்கன்னா இதில் நிறைய அட்வான்ஸான ஆப்ஷன்ஸ் இருக்குது. சென்சிட்டிவ்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது. நான் ப்ளே பண்ணேன், எனக்கு வந்து வாசிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு தோணுது. அந்தளவுக்கு சென்சிட்டிவாக இருக்குது. டாம்ஸ்லாம் நிறைய ஆட் பண்ணியிருக்காங்க. அதாவது டோன் பேங்க் SPD20 கம்பேர் பண்ணும்போது நிறைய இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. SPD20Xல நம்ம நிறைய டோன்ஸ் பார்த்துப்போம். அது எல்லாமே இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ அது எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸும் அவங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம் பார்த்தேன். நிறைய பேருக்கு நிறைய டவுட் இருக்குல்ல, நம்ம என்ன இன்ஸ்ட்ருமெண்ட் வாங்கலாம், இதை வாங்கினா நமக்கு செட் ஆகுமா, செட் ஆகாதா அப்படிங்கிற மாதிரி நிறைய டவுட் இருக்குது. கிளாரிஃபை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ. உங்களுக்கு வந்து SPD20 ப்ரோவுடைய சவுண்ட் பேக்கேஜ் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். நான் அதுக்குரிய சாம்பிள் வீடியோவை நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். உங்களுக்கு பார்த்துட்டு அது பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஓகே கைஸ், நான் வந்து ரோலண்ட் SPD20 ப்ரோவோட எனக்கு இருந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸை உங்களுக்கு ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டேன். நான் அதை ஷேர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கலாம். ஏன்னா இதில் இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம். நான் வந்து பொதுவாக இதோடைய குவாலிட்டி இதை மட்டும் தான் பேசியிருக்கேன். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் கேளுங்க. நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.